श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एट्टावदे अध्यायम् अंजावदि श्लोकम्। अज्ञातत्वेन भातोऽयम् घटो बुद्ध्युदयात् पुरा ब्रह्मणैवोपरिष्टात्तु ज्ञातत्वे नित्यसंविधा भिदा। நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? ஆனால் ரெண்டு காணப்படுறது, ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியறது. ஒன்று சாமான்யமாக சர்வத்திர வியாபிச்சிருக்கிற கூட்டஸ்த சைத்தன்யம். ரெண்டாவது விசேஷமாக பிரதிபலிக்கிற பிரதிபலிப்பு சிதாபாசம். பாஹ்யமாக திருஷ்யமாக காணப்படுறது எல்லாமே கூட சிதாபாசத்துடைய வேலை. ஆனால் சிதாபாசம் అనేది ரிஃப்ளெக்ஷன், ஒரிஜினல் பிம்பம் இல்லாமல் வராது. அதுக்கு ஆச்சாரியர் இங்கே சொன்ன உதாரணத்தை நம்ம கடந்த ரெண்டு வகுப்புலும் சிந்திச்சு விசாரணை பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். இங்கே வெள்ளையாக தெரிகிறது எல்லாமே கூட ஒரு சுவர் மேலப்பட்ட சூரியனுடைய சாமானிய பிரகாசம். அங்கங்கே கரெக்டாக செல்ஃபோன் சைஸில் இருக்கு. ஏன்னா செல்ஃபோன் வச்சு தான் ட்ரா பண்ணேன். சின்ன சின்ன கண்ணாடி, 3 கண்ணாடி இன்னும் இருக்கட்டும். இது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுக்கு பேர் காமன், இதுக்கு பேர் விசேஷம், ஸ்பெஷல். இதுக்கு பேர் கூட்டஸ்தம், இதுக்கு பேர் சிதாபாசம். இந்த விஷயத்தினை விவரிக்கும் போதும் கொஞ்சம் நல்ல விசாரணை, புத்திக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆச்சாரியர் அவருடைய பொதுவான ஸ்டைல். வித்யாரண்ய சுவாமி பல விதமாக சொல்கிறதுக்கு விவரிக்கிறதுக்கு அவர் சொல்கிறதுக்கு பல விதமான விவரிக்கலை. அந்த ஸ்லோகங்களை சிந்திச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவர் எவ்வளவோ தியானம் சிந்தனை பண்ணி பண்ணி அந்த சிந்தனை செய்யும்போது அவருக்கு வந்த அந்த பாவனை அது அந்த ஸ்லோக ரூபத்தில் வைக்கிறார். அதனால் நமக்கு கூட இதோடைய அர்த்தம் புரியணும்னா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டட் ஸ்லோகாஸ், அதை ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் சுலபமாக இருக்கும். எவ்வளவு சொன்னாலும் இது சப்ஜெக்டிவாக இருக்கிறதுனால அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் வேதாந்தம் சிரவணம் பண்ணுற பழக்கம் இருக்கிறதுனால நமக்கு
சுலபமாக தோணலாம், சுலபமாக இருக்கலாம், ட்ரை பண்ணுறோம். இந்த 5வது ஸ்லோகத்தில் கடந்த வகுப்பில் பார்த்து முடித்தது என்னன்னா, இங்கே ஆச்சாரியர் குடம் ಘಟಮೆ ಉದಾಹರಣದ எடுத்துட்டு பேசுகிறார். அது இன்னும் கூட சில శ్లోకங்கள் கூட அதே ఉదాహరణతనే சாதாரணமாக சாஸ்திர விவரணலோ, ஏன்னா இது எல்லா காலத்திலும் இருக்குது, அந்த காலத்திலும் இருக்குது, இந்த காலத்திலும் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற இப்போ இந்த எக்ஸாம்பிள் சங்கராச்சாரியர் சொல்ல முடியாது. கட்டம் இப்போது 5வது ஸ்லோகத்தில் விஷயத்தின்னு நான் சுருக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த குடம் இருக்கின்றது, குடம் இல்லை. இந்த இருக்கின்றது குடம் இல்லை అనేది ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறது கூட்டஸ்தம். அதுதான் கன்க்ளூஷன் அப்போ வரைக்கும் பார்த்தது. ரெண்டுத்துனையும் தெரிஞ்சுக்கிறது கூட்டஸ்தம். ஆனால் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது சிதாபாசம் பண்ண முடியாது. இருக்கேனேது மட்டும்தான் தெரிஞ்சுக்கும் சிதாபாசம். அது கூட விருத்தி வியாப்தி மூலமாக மனசில் ஏற்படுற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் கண்ணிலிருந்து வெளியில் இந்த பொருள் மேலே போய் அப்படி கேட்ச் பண்ணும். இதெல்லாம் சொன்னால் என்னமோ ஒரு பிக்சரைசேஷன் மாதிரி இருக்கு. யாராவது பார்த்தீங்களோ? கண்ணிலிருந்து மனசுலேருந்து ஒரு எண்ணம் கிளம்பி கண்ணு மூலமாக வெளியில் அப்படி அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சிக்கிச்சவன் ஹக் பண்ணிக்கிச்சேன்னு சொல்லணும், கவர் பண்ணிச்சேன்னு சொல்லணும். இது எங்காவது தெரியறதா யாருக்காவது? ஆனால் நம்முடைய அனுபவம் எல்லாம் கூட அப்படிப்பட்டது தான். ஒரு எண்ணம் ஒரு அனுபவம். அது கூட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அன்றைக்கும் சொன்னோம், இன்றைக்கி கூட அது வரும். ஒரு எண்ணம் ஒரு அனுபவம். கண்டினியூட்டி అనేది இல்யூஷன் தான். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொன்னது என்னென்னா, சரி இப்போ ஏன் அப்படி இது இருக்கிறது இல்லை అనేది ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் கூட்டஸ்த சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம். ஆனால் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் சிதாபாசம் இருந்து இது காட்டி கொடுத்ததுக்கப்புறம் இது குடம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது கூட்டஸ்த சைத்தன்யம். அப்படின்னா கூட்டஸ்த சைத்தத்துடைய பங்கு ரெண்டுத்திலும் இருக்கு. ஆனால் சிதாபாசத்துடைய வேலை ஒரு இது விருத்தி ரூபமாக இது தெரிவிக்கிறது. இந்த தெரிவிக்கிறதுனே பதம் உபயோகப்படுத்திட்டு என்ன பதம் உபயோகப்படுத்திட்டா கூட கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்போ என்ன பண்ண, நான் பேசாமல் உட்காரணும். ஏன் நான் தெரிவிக்கிறதுன்னு சொன்ன உடனே அப்போது தெரிஞ்சு போச்சு இல்லை சார்? இல்லை, தெரிவித்தது தெரிஞ்சு போச்சு అనేదికి நடுவில் இடம் இருக்கு. ஏன் கண்டுபிடிக்காத இடம், பார்க்க முடியாத இடம், அவ்வளோ வேகமாக நடக்கிறத நீங்கள் சொல்லிட்டோம். இது ஏன் இப்படி கூட்டஸ்தமே அப்படின்னு ஒரு வேளை கேள்வி வந்தால் அதுக்கு பதில் தான் இந்த ஸ்லோகத்தில் 5வது ஸ்லோகத்தில் விவரிச்சிருக்காரு. சிதாபாசம் கேவலம் வஸ்து இருக்கிறதுன்னு மாட்டம்தான் விருத்தி ரூபமாக அது ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அதுக்கு? ஏன் அதுக்கப்புறம் அதுக்கு அவ்வளோ சக்தி இல்லையான்னா வரும். இன்றைக்கி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவோம். சக்தி இருக்கிறதுன்னு இல்லை, அதோடைய வேலை அசல் என்ன, அதோடைய அஸ்தித்வம் என்ன, அதோடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது இல்லை. ஸோ இதுதான் 5வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. இவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. ஓகே, கூட்டஸ்தம்
presence and absence of the object is known by the Kutastha Chaitanyam, Brahma Chaitanyam otherwise. Ana the presence of the object முதல் படியில் விருத்தி வியாப்தி சிதாபாசம் பண்ணணும். இப்போ அடுத்த சில ஸ்லோகங்கள் கூட பல விதமாக ட்விஸ்ட் பண்ணி ஏன் அப்படி இப்படின்னு ஏதோ கேள்விகள் எல்லாம் வருது பார்க்குறோம். ஸோ 6வது ஸ்லோகத்தில் இன்றைக்கி வந்து படித்த அதுக்கப்புறம் சொல்கிறேன் இந்த 6வது ஸ்லோகம் எதுக்கு சொல்கிறாருன்னு. चिदाभासान्तधीवृत्तिः ज्ञानं लोहान्तकुन्तवत् जाड्यमज्ञानमेताभ्याम् व्याप्तः कुम्भोद्विधोच्यते. இங்கே கேளுங்க முதல்ல பதார்த்தம். அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் இன்னொரு கேள்வி. இதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கணும். கேள்வி இருக்கு அங்கே. என்னதுன்னா ஒரே வஸ்து ஒரே घटम இந்த வஸ்துவுக்கு ஞாதத்துவம் அண்ட் அஜ்ஞாதத்துவம் அப்படின்னா ஒரே வஸ்து பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ். எப்படி ஒரே வஸ்துவுக்கு ரெண்டு இருக்கும்? அது இருக்கணும் இல்லைன்னு இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படி ரெண்டு? ஒரே வஸ்துவுக்கு இருக்கின்றனது இல்லைன்னு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் இல்லையோ? இருந்ததுன்னா இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை. நாசதோ வித்தியதே பாவா நாபாவோ வித்தியதே சதா. பகவத்கீதா உபயோரப்பி துஷ்டோந்தா துவனயோஸ்தத்வதர்ஷிபி. இருக்கிறது எப்பவுமே இல்லாமல் இல்லை, இல்லாதது எப்பவுமே இருக்க போகிறதில்லை, இருக்க முடியாது. இது ஒரு கேள்வி. அப்போது அது விவரிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் வந்து ரெண்டு விஷயத்தினே விவரிக்கிறார். என்னன்னா ஞானம்னா என்ன, அது என்ன ஞானமும் ஆகட்டும், ஞானம் நாலேஜ். ஞான லட்சணம் என்பது என்ன, அஜ்ஞானம் என்பது என்ன? வேண்டாம் எக்ஸ்ட்ரா லட்சணம் ஏதாவது வார்த்தை சேர்த்துட்டா. இங்கே நான் கூட முடிஞ்ச வரைக்கும் இந்த வார்த்தைகள் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சு என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு வேறு. ஞானம் என்பது என்ன? ஆமாம் அப்படி சொல்லுங்க சார், சிம்பிள் தமிழில். அஜ்ஞானம் என்பது என்ன அது விவரிக்கிறார் முதல்ல. எதுக்கு இது விவரிக்கணும்னா இது வந்து உள்ள முதல்ல இன்டர்னலானது சொல்லியிருக்காரு. இல்லை மறுபடியும் சொல்லுவார். இன்டர்னல் என்ன சில எல்லாமே உள்ளதானே தெரியறது, எல்லாமே ரிஃப்ளெக்ஷன், எல்லாமே தாட்ன்னு எல்லாமே. இது உள்ளக்கும் போல என் மனசும் வெளியில் வரல, ஆனால் என்னமோ நடக்கிறது. சரி, முதல்ல இன்டர்னல் இந்த தெரியறது தெரியல ஞானம். ஏன்னா அது புத்திக்கு சம்மந்தப்பட்டது. புத்தி అనేది வெளியில் கிடையாது. உங்கள் உடம்புன்னா பார்த்து சொல்லலாம், உங்கள் ஹைட்டு வெயிட் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். புத்தி అనేది எங்கே தெரியறது? தெரியல வெளியில், அது உள்ளதா. இப்போது இந்த தெரியறது தெரியாதது అనేది வந்து ஞானம் அஜ்ஞானம் అనేది வந்து எது பற்றியாவது ஆகட்டும், டசன்ட் மேட்டர், உள்ளே நடக்கிறது. அப்போது அது என்னன்னு சொல்லுவார். அப்புறம் உதாரணம் வச்சு இதே வெளியில் அப்ளை பண்ணிப்பார், வெளியில் ரெண்டு சொல்லுவார். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிற விஷயம். அப்படி சொல்லும்போதும் இப்போது ஸ்லோகம் பாருங்க.
జ్ఞానం என்ன అనేది డెఫినేషన్ கொடுக்குறாரு முதல் வரி. చిదాభాసాంత ధీవృత్తి ఈజ్ ఈక్వల్ టు జ్ఞానం. చిదాభాసம்னு ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸோட கூடவே சேர்ந்திருக்கிற புத்தியில் ஏற்படுற அந்த விருத்தி, தாட், எப்போ புத்தியில் இருக்கிற புத்தியோ மனசு ஒரு தாட், எண்ணம், அது சிதாபாசத்தோட சேர்ந்து கலந்து இருக்கும்போது அங்கே என்ன எக்ஸ்பிரஸ் ஆகிறதோ அதுக்கு பேர் ஞானம். அதனால் எது தெரியணும் தெரிஞ்சிச்சன்னா அது எல்லாமே கூட இந்த ப்ராசஸ் இருந்தால் தான், இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான். ஆனால் அதுக்கப்புறம் மூணாவது கூட இருக்கணும். கூட்டஸ்தம் இல்லாமல் தெரியாதன்னு இப்போ தான் சொல்லிட்டோம். ஃபைனலி கன்ஃபார்மாக ஐ நோ திஸ் இஸ் பார்ட் பட் ஐ நோ திஸ் இஸ் த பார்ட் అనేది அந்த கன்ஃபர்மேஷன் ஞானம் கூட்டஸ்த சைத்தன்யம். சரி, ஸோ ஞானத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்தாரு. சிதாபாசத்தோடு கூடியிருக்கிற அந்த எண்ணம், மனசில் கிளம்புற ஒரு எண்ணத்துக்கு கூட அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அது ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி, அதுக்கு பேர் ஞானம். அதனால் இங்கே பாருங்கோ, புலங்கள் கண்ணு பார்த்தா தானே சார் தெரியறது அனே சொல்லலாம். அப்படி சொன்னால் உதாரணம் என்ன, கண்ணு திறந்து சில பேர் தூங்குறாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு நீ இப்படி ஏதாவது காட்டி ஏதாவது சொன்னால் அவன் ஒன்றும் கிரகிக்கிறது இல்லை. ஆனால் கண்ணு சயின்ஸு படி பார்த்தா கண்ணு அந்த ரிஃப்ளெக்ஷன் கேட்ச் பண்ணிச்சு, அது ரெட்டினால் எல்லாம் ஆகிடுத்து, ப்ராசஸ் எல்லாம் உள்ள பிரெயின் வரைக்கும் கூட போயிருக்கு. ஆனால் அங்கே அந்த சிதாபாசம் இது கூட தொடர்பை வச்சுக்கல, அவுட் ஆஃப் தி கான்டாக்டில் இருக்குது. அப்போது புலங்களுக்கு அங்கே வேலை இல்லை. அப்புறம் நான் தூங்கலை சார், ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கேன், கிளாஸ் உங்களை பார்த்துட்ருக்கேன்னா கூட நான் பேசுகிற எல்லா சப்தமும் எல்லா வார்த்தையும் நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்பிக்கை கிடையாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை, நாங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே தான் பார்ப்பீங்க, கண்ணு சிமிட்டிட்டு இங்கே தான் எல்லாம் அப்படியே தலை கூட ஆட்டலாம். ஆனால் சில எண்ணங்கள் அப்படி போயிடுது. என்னன்னா திரும்பி அந்த கான்டாக்ட் அப்படி விட்டு போகிறது, லூஸ் கான்டாக்ட். அதனால நிறைய லூஸ் சொன்னது புரிஞ்சிக்காதவங்க, வளவளன்னு என்னென்னமோ பேசுகிறவங்க எல்லாம் என்னென்ன சொல்லுவோம், லூஸ். என்ன ஒன்றும் இல்லை பாப்பா, அந்த கோஆர்டினேஷன் இல்லை, அவ்வளோதான். அது அப்பப்போ எல்லாருக்கும் ஆகும், சரியா? அதனால் யாராவது நம்மளை அப்படி சொன்னால் ஒன்றும் கோச்சிக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நடக்கும். அப்புறம் ரெண்டாவது வரிக்கு வாங்கோ. ரெண்டாவது வரியில் அஜ்ஞானம் என்ன? ஜாட்யம் அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு சின்ன சார், சின்ன வார்த்தையாக தான் இருக்கு. அங்கத சிதாபாசாந்த தீ விருத்தி அவ்வளோ பெருசாக இருக்கு. ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, சிதாபாசம் இல்லை, விருத்தியும் இல்லை. இது எப்படி ரெண்டும் சேரலையோ அப்புறம் ஒன்றுமே இல்லை. ஜாட்யம், இங்கே ஜாட்யம்னா இனர்ட்னஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஜாட்யம்னு பொதுவாக சோம்பேறித்தனத்தை கூட ஜாட்யம்னு சொல்லுவோம். அப்போது இந்த இனர்ட்னஸ்ன்னா அங்கே எதுவுமே தெரியல. அப்போது சிதாபாசம் விருத்தி மனசு அது ரெண்டு சேர்ந்துருக்கும் போதும் எல்லாமே தெரியும். அது தெரியல, அது ரெண்டும் வேலை பண்ணல, அது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போது எதுவுமே தெரியல. அந்த ஜாட்யம், அந்த இனர்ட்னஸ். ஏன் இனர்ட்னஸ் அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறாருன்னா, இங்கே இப்போ பாருங்க, நான் இத்தனை வாட்டி இந்த குடத்தினை உங்களுக்கு காட்டிட்டு
எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கு, எத்தனோ நிறைய நாள் வந்துச்சு. இந்த குடத்துக்கு ஒரு நாளாவது தெரியுமா, தான் குடம்னு தெரியுமா? என்ன வேதாந்த கிளாஸில் மாஸ்டர் வந்து எல்லோருக்கும் காட்டி காட்டி என்னை ரொம்ப பாராட்டு அப்படி அப்படியே தினந்தோறும் சொல்கிறாரு. ஏதாவது இருக்கா? ஏன் சிதாபாசம் இல்லை, சத்து இருக்கு, சித்து கூட இருக்குன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன்னா சத்து சித்து, சிதேவ சத்து சதேவ சித்து. ஆனால் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு மீடியா இல்லை, எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லை. சரி, இன்னொரு விதமாக சொல்கிறோம். இப்போ இந்த சுவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா யாருக்கு தெரியும்? ஏன் அங்கே இந்த கண்ணு போய் பார்க்க முடியல, அப்புறம் கண்ணு போகாதனால இதுக்கு பின்னாடி மனசு போல, மனசு போகாதனால அங்கே சிதாவாசம் விருத்தி ஏற்படலை, விருத்தி ஏற்படலான சிதாவாசமும் போகல. அப்போ என்னாச்சு? ஐ ஆம் இனர்ட் அபவுட் இட், அதை பற்றி எனக்கு தெரியாது. இப்படி நமக்கு தெரியாததே எத்தனையோ இருக்குல்ல. சார் சிலதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் குடம் காட்டாமல் கூட குடம்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன உங்களுக்கு கனவுல கூட வரும் குடம், இதே சைஸே கூட. ஏன்னா நிறைய வாட்டி பார்த்தாச்சு இல்லை. அது எப்படின்னா அந்த கூட்டஸ்த சைத்தன்யம் ஒரு வாட்டி அந்த ஞானத்தினை கிரகிச்சதுனால அது வந்து அது சர்வத்திர வியாபிச்சிருக்கிறதுனால, சர்வக்னனாக இருக்கிறதுனால, அப்புறம் ஆனால் தனக்கிட்ட வச்சுக்கல, அது வந்து இந்த மனசுலேயே மெமரி அనే ஒரு பார்ட்டில் வந்து நல்லா சேவ் பண்ணி வச்சிச்சு. ஏன்னா எல்லா கூட்டஸ்தும் பிரம்மம் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா அப்புறம் அவர் எப்படி நிசங்கன் ஆகிடுவார்? இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொல்கிறோம் இல்லை, எனக்கு குடம் தெரியும். எப்படி? இது முன்னாடி ஒரு வாட்டி பார்த்ததுனால அந்த ஞானம் ஏற்பட்டு இருக்கிறதுனால, அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு கூட்டஸ்தம் தேவைன்னு சொல்லிட்டோம், இல்லை சிதாபாசம் முதல் தேவைன்னு சொல்லிட்டோம். ஆனால் இனிமேல் சிதாபாசம் இல்லை, இப்போ உங்களுக்கு வஸ்து காட்டலைன்னா கூட ரிகலெக்ட் ஆகிறது உடனே டக்குன்னு. அது பண்ணது கூட்டஸ்தம் தான் பண்ணி, ஆனால் தனக்கிட்ட வச்சுக்கல. எவ்வளோ நானும் தூக்கிக்கிறேன், இதெல்லாம் பார்த்ததெல்லாம் மைண்டில் அங்கே வச்சுக்கோ. நீ வச்சுக்கிறியோ அப்பப்போ டெலீட் பண்ணிக்கிறியோ, இல்லைன்னா அதுதான் டெலீட் ஆகுமே. வயசாக ஆக ஒன்றுமே ஞாபகம் இருக்கிறது இல்லை சார். என்ன ஆயிடுச்சு? ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் எல்லாம் அப்படி தான். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே இப்போ முதல் போர்ஷன் இந்த டாப்பிக்கில் என்ன தான் பேசுகிறோன்னா ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் தான். அதனால குடம் எனக்கு காட்ட வேண்டியது இருக்கு. நடுவில் போர் அடிக்கும்போது நான் இப்படி எல்லாம் இதெல்லாம் காட்டுவேன். குழந்தைகிட்ட போர் அடிக்கக்கூடாது. ஆமாம், இந்த அப்புறம் சார்ட்டு வரும், சார்ட்டோட வேலை இருக்குது இன்னும், இன்றைக்கி வரும் அதுக்கோட இன்னொரு வேலை. சரி, ரெண்டுத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டோமா? ஏதாபியாம், இந்த ரெண்டு டுயல் கேஸ் அப்படி சொல்லி, இப்போ இந்த ரெண்டு சொன்னதுனால அந்தரங்கம் தான் இது. ஞானம் ஏற்பட்டுச்சு, அஜ்ஞானம் தெரியும் தெரியாது, இங்கே அப்படி சொல்லி இப்போ வெளியில் இதை இப்போ அப்ளை பண்ணனே, வெளியில் ஒரு உதாரணம் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த அவருடைய ஒரிஜினல் உதாரணத்துக்கு வருவார். இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு உதாரணம், ஒன்று ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிற உதாரணம் குடம், இன்னொன்று வந்து இப்போ புதுசு என்னென்னா லோகாந்த குந்தவது. இது என்ன சார் புதுசாக இருக்கு? யாருடைய பேர் அது? ஜாவலின், ஒரு அம்பு, ஒரு மரக்கட்டையாக இருக்கிற நீளமாக இருக்கு. ஆனால் அதுக்கு எப்போ வந்து லோகாந்த குந்தவத்துன்னா the arrow tipped by the metal cap. அது உதாரணம். இங்கே இப்போது அந்த மெட்டல் கேப்பு அந்த பீஸ் அங்கே முன்னாடி இல்லைன்னா அந்த ஷார்ப்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அநேகமாக அது வந்து ஷார்ப்பாகவும் பண்ணலாம், இல்லைன்னா மெட்டல் தான் வைப்பாங்க. அதுக்கு தான் ஜாவலின் த்ரோ சொன்னேன். அந்த ஜாவலின் த்ரோ வீசினப்போ பின்னாடி இவ்வளோ நீளமாக கட்டை இருக்கு,
ஆனால் அது அங்கங்கே போய் 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 ஒரு இடத்துல டக்குன்னு அப்படி குத்தும். அது வேகம் குறையும் போது இப்படி சாஞ்சிடும். அதோடைய அரேஞ்ச்மெண்ட் அப்படி. அது எங்கே அந்த பாயிண்ட் போய் குத்துமோ அங்கே நிற்கும் கூட அப்படியே. அதுதான் கணக்கெடுப்பான் ஸ்போர்ட்ஸில். அது போய் மொத்தம் சப்புன்னு விழுந்தது இல்லை, அந்த பாயிண்ட்டு. சரி, வித்யாரண்ய சுவாமி காலத்தில் இந்த ஜாவலின் த்ரோ எல்லாம் இருக்கான்னா இல்லை யுத்தத்தில் இருக்குல்ல யூஸ் பண்ணுவாங்க. காற்று இவங்களெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ யாரோ ஒன்று எடுத்துக்கிறோம், அம்பு. ஸோ எப்படி அந்த டிப்பு ஐரன் அந்த பீஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஷார்ப்பாக அதுக்கு போடலைன்னா, ஒரு மர குச்சியாக இருந்தால் இது போய் அங்கே வந்து ஹிட் பண்ணுமா? போகும், கொஞ்சம் நேரம் போய் ஒன்றும் பண்ணாது, துப்புன்னு விழுந்துடும். இதே மாதிரி தான் ஜடமான மனசு. அன்றைக்கி சொன்னோம், இப்போ மனசுன்னு அந்த குச்சின்னு எடுத்துக்கோங்க. குச்சி இது இவ்வளோ நீளமாக இருக்குல்ல சார், ஆனால் அது முன்னாடி அந்த கேப்பு போட்டது மட்டும் ஏன் அவ்வளோ வேலை பண்ணது? அங்கே போய் குச்சி அப்படியே நிற்கும். அப்போது என்ன, இது இவ்வளோ இருந்தாலும் இதுக்கு இதனால் வேலை நடக்காது, ஜடம். அப்புறம் என்ன சொன்னோம், கண்ணு இந்திரியம் அது ஜடம், வெளியில் இருக்கிற வஸ்து ஜடம். இந்த ஜடமானதெல்லாம் அசல் இருக்குன்னு தெரியணும்னா கூட அந்த கேப் மாதிரி சிதாபாசம் ஹேஸ் டு ட்ராவல் அலாங் வித் தட் ஃபர்ஸ்ட். கமான்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் மனசில் இருக்கிற எண்ணத்தின் விருத்தின்னு வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து போகலாம். நான் முன்னாடி இருப்பேன், ட்ரைவ் பண்ணுறேன், நீ பின்னாடி வா, அப்படி வந்துடுமா. அதுக்கு தான் அந்த உதாரணம் கொடுக்குறாரு. இப்போ வெளியிலும் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி. இதே மாதிரி இப்போது நான் சொல்லிகிட்டே இருக்கிற, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிற கும்பம் கட்டம், வியாப்தா கும்பா த்விதா உச்சதே. அதே மாதிரி தான் கும்பம்னா இப்போ எனி ஆப்ஜெக்ட் நாலேஜ், வஸ்துடைய ஞானம், அந்த ஜடமானது மனசு அங்கே விருத்தி இருக்கு, ஓகே, அந்த சிதாபாசம் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் நமக்கு ஞானம் என்னது என்ன, அஜ்ஞானம் என்னது என்ன, பிரம்மஜானம் அதை எடுத்துக்கூடாதுங்க. ஸோ we are talking about the world objects. இதில் எல்லாமே இந்த ரெண்டு என்னது, ஜடமான மனசு விருத்தி, சிதாபாசம், கேப்டு பை, கவர்டு பை, என்வலப்டு பை, அது 2 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்ன கன்க்ளூஷன், எத்திர எத்திர சிதாபாசம் தத்திர தத்திர ஞானம், எத்திர எத்திர சிதாபாசம் அஸ்தி, அப்படி கூட போடும், தேவையில்லை இவர் கொடுத்த வார்த்தைன்னு. எத்திர எத்திர ஜாட்யம் தத்திர தத்திர அஜ்ஞானம், அவ்வளோதான், சிம்பிள். அப்படி சொல்லி அடுத்த 8வது இங்கே இன்னொரு ஜஸ்ட்டு இந்த உதாரணம் கொடுத்தோம், ஜாவலின்னு, ஏரோ, அப்படி எல்லான்னு. இந்த மனசுக்கு வந்து அது எண்ணம், ஓகே, அதுக்கு எப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்னு வந்து அது கிரகிச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா அது தூங்கி போகணும். இது எப்படின்னா, அந்த யானை தும்பு கையில் எப்பவுமே ஏதோ ஒன்று வைக்கணும், வஸ்து, பார்த்தீங்களோ, அதுக்கு வைப்பான், இந்த இலை ஏதோ வச்சு அது வச்சுக்கிட்டு அப்படி ஆடிக்கிட்டே கலாட்டம் பண்ணாமல் இருக்கும், ஒழுங்காக நடக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி இப்படி 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 தேடிட்டே இருக்கும். இந்த மனசு அப்படியாமா. அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அது வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். என்னன்னா, இப்போ இவ்வளோ பேசியிருக்கோம், இது எல்லாத்தில் ஞானம் அஜ்ஞானம் சொல்லிட்டோம். இன்னொரு விதமாக ஒரு
3 விஷயங்கள் தான் பேசுகிறது. என்ன பேசுகிறது 3 விஷயங்கள்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸா. இதில் சிலது 7வது அத்தியாயத்தில் 6வது அத்தியாயத்தில் பேசியிருக்காரு. அதனால தான் நான் ஞாபகப்படுத்திட்டு இங்கே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, குடம் பிரதிபிம்ப சைத்தன்யம் சிதாபாசத்தினால தெரிவிக்கப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் 1 தெரிவிக்கப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு அதுதானே தெரிவிக்கணும். சிதாபாசம் போய் எங்கே தெரிவிக்கலைன்னா கூட்டஸ்தம் ஒன்றும் கண்டிக்காது. நான் சிவனேன்னு உட்காருவேன். முதல் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். 2வது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆனால் இந்த குடம் இருக்கேனேது சிதாபாசம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட அபாவமாக இருக்கும்போது கூட புறா, இந்த புறா வார்த்தை வந்துச்சு ஆல்ரெடி. புத்தி உதயாத் புறா 5வது ஸ்லோகத்தில். புறான்னா நம்ம புறா இல்லை, இங்கே நிறைய புறா பிஃபோர் முன்னாடி. குடம் தெரியாதுன்னு அஜ்ஞானம், இக்னோரன்ஸு. குடம் இல்லை, தெரியல, அந்த வஸ்து தெரியல. அது தெரியாதன்னு எனக்கு தெரியுமன்னு யாருக்கு தெரியறது? 2வது ஸ்டேட்மெண்ட்டை பேசின விஷயந்தான். 3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டா நிம்மதியாக இருக்கும் படிச்சுக்கிறது. குடம் தெரியாதனே விஷயம் தெரிவிக்கிற சித்து. So the absence of the pot is revealed by the கூட்டஸ்தம் or சித்து. சரியா? 2வது ஸ்டேட்மெண்ட் இதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ கேட்ட 6வது ஸ்லோகத்தில் அஜ்ஞானதா. தெரியாதனே இது கூட ஒரு ஞானம்தான். தெரியாதனே தெரியறது ஒரு ஞானம். அந்த ஞானம் கூட்டஸ்தத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதுதானே சதசத் விலக்ஷணம், பியாண்ட் போத். அப்புறம் 3வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, குடம் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணி ரிவீல் பண்ணி ஐ நோ திஸ் இஸ் த பாட்னு கடைசியில் கன்ஃபார்ம் பண்ணுற அந்த கூட்டஸ்தம், அதே தானே கன்ஃபார்ம் பண்ணுறது, ரிவீல்டு பை சித்து. அப்படின்னா முதல் ஸ்டேட்மெண்ட்டில் சிதாபாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். 2வது பாட் ரிவீல்டு பை சிதாபாசா, பாட் நாட் ரிவீல்டு, that is revealed by the Kutastha, Ajnanata. Now pot is revealed by Chidabhasa but confirmed by the Kutastha, adhiyu Chittudha. அப்போ சித்துக்கு 2 ஓட்டு, சிதாபாசத்துக்கு 1 ஓட்டு. இதுக்கு என்ன கொடுக்கணும்? இப்போ படித்த ஸ்லோகத்துபடி ஜ்ஞாததா, அஜ்ஞாதத, ஜ்ஞாததா. அதுக்கு தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, இதில் அந்த சித்து விருத்தி வியாப்தி, இது பல வியாப்தி అనేది நம்ம ஆல்ரெடி 7வது 6வது அத்தியாயத்தில் அங்கங்கே படிச்சிருக்கோம். உங்கள் புஸ்தகத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்பர் தப்பு கொடுத்துருக்காங்க. நம்பர் 9ன்னு கொடுத்துருக்காங்க. அது 91. 2073 பேஜில் எங்கோ போய் பார்த்தா இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, அந்த விருத்தி வியாப்தி சிதாபாசம் பற்றி அங்கே. சரியா? 3 பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம். அஜ்ஞாதோ பிரம்மணா பாஸ்யஹ ஜ்ஞாதः கும்பஸ்ததா ந கிம் ज्ञातत्वजननेनैव चिदाभासपरिक्षयः. இதில் ஜென்யூன் டைரக்ட் கொஸ்டின் இருக்கு.
ஆனால் இந்த கொஸ்டின் வந்து நான் 5வது ஸ்லோகம் படிக்கும்போது அன்றைக்கே உங்களுக்கு சொல்லிட்டேன். அங்கே இந்த கேள்வி இல்லை, நான் அன்றைக்கே ரிஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இன்னைக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நான். என்ன கேள்வி அது இங்கே தான் வருது 7வது ஸ்லோகத்தில். என்ன கேள்வின்னா, கூட்டஸ்தம் வந்து குடம் இல்லாதனேது வந்து கூட்டஸ்தம் தான் தெரிஞ்சுக்கிறது. ஆப்சன்ஸ்னு சிதாபாசம் தெரிஞ்சுக்க முடியல. சிதாபாசம் இங்கே வேலை பண்ணல. ஏன்? கூட்டஸ்தம் எப்பவுமே சாமான்யமாக எப்பவுமே ஞானமாக இருக்கிறதுனால சிதாபாசத்தினால விசேஷமாக காட்டாத விஷயங்கள்னு கூட உனக்கு தெரியல. உனக்கு தெரியலன்னு எனக்கு தெரியும். யார்? கூட்டஸ்தம். ஏன்னா நான் எப்பவுமே இருக்கேனே. உனக்கு தூக்கத்தில் ஒன்றும் தெரியல இல்லை, ஆனால் உனக்கு தூக்கத்தில் ஒன்றும் தெரியலன்னது எனக்கு தெரியும். யார் சொல்கிறா? கூட்டஸ்தம் சொல்கிறது. யார் அதை? நம்ம தான். கடைசியில் இதெல்லாம் சொல்லிட்டு ராமருக்கு சீதை என்ன சொல்லக்கூடாது. இவன் என்ன கேள்வி கேட்குறான்னா, அந்த கட்டம் இல்லைன்னது கூட்டஸ்தம் பிரகாசிக்க செய்கிறது. கட்டம் காட்டுட்டு இல்லைன்னு சொல்கிறேங்க. அதே மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி குடம் இருக்குன்னு அது கூட கூட்டஸ்தமே நேராக டிக்ளேர் பண்ணிக்கலாம். இல்லை, நீங்கள் எதுவும் நடுவில் சிதாபாசம் கொண்டு வரீங்க. இது அன்றைக்கே சொன்னேன் இந்த கேள்வி நான். அது இப்போ இங்கே ஆக்சுவலாக டைரெக்டாக கேட்குறேன். புரிஞ்சுதா கேள்வி உங்களுக்கு? எனிஹோ கூட்டஸ்தம் தான் தெரிஞ்சுக்க போகிறது கன்ஃபார்மாக. கூட்டஸ்தம் கன்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த ஞானம் ரிஜிஸ்டர் ஆகாது. கன்ஃபார்ம் ஆகலைன்னா டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகணும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து. ஆனால் இவன் கேட்குறான், அப்போது நேராக கூட்டஸ்தமே தெரிஞ்சுக்க வருதானே, நடுவில் எதுக்கு சிதாபாசம் வந்து தெரிவிச்சாதான் அதுக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு கேள்வி. அந்த கேள்வி முதல் வரியில் இருக்கு பாருங்க. அக்ஞாதா பிரம்மணா பாஸ்ய. தெரியாது అనేది இங்கே கூட்டஸ்தத்துக்கு பதில் பிரம்மணவனை வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. பிரம்ம சைத்தன்யம் பாஸ்ய தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு சொல்கிறது. அப்புறம் அப்படி இருக்கும்போது ஞாதா கும்பஸ்ததா ந கிம், இந்த கேள்வி ந கிம் ஏன்? அப்போது அது இருக்கனேது கூட கூட்டஸ்தமே நேராக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன் நடுவில் சிதாபாசம் வேணும்? 2வது வரியில் சிம்பிளாக ஆன்சர் சொல்லி முடிச்சுடுறாரு. என்ன ஆகிடும் தெரியுமா? பாருங்க. ஞாதத்வ ஜனனேன ஏவ, எப்போ சிதாபாசம் இது குடம் நாலேஜ்னு கிரியேட் பண்ணிச்சு, அது பண்ணி என்ன ஆகுமா, உடனே சிதாபாசம் பரீட்சையா டிஸப்பியர் ஆகிடுமா. சிதாபாசம் டிஸப்பியர் எங்கே போகும் சார்? போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? டிஸப்பியர் ஆகிடுச்சு. இது நல்ல சூக்ஷ்மமான விஷயம், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆன்சர் அவ்வளோதான். ஒரு வஸ்துவை பார்த்து காட்டிட்டு சிதாபாசம் அதோட வேலை முடிஞ்சிடுமா உடனே? ஏன்னா அதுக்கு நிறைய வேலை, பிஸி பர்சன். ஏன் 5 புலங்களும் இத்தனை கொண்டு வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறோம். என்ன எங்கே போயிட்டேன் நீ? எங்களை காட்டு, கொஞ்சம் எங்கள் முஞ்சி காட்டு, எங்களை பக்கம் காட்டன். இப்படி எண்ணங்கள், படி எண்ணங்கள் ஆகட்டும், புதுசாகட்டும், இதுதான் அங்கே புத்தி செல் மாதிரி எண்ணங்கள். அதுதானே மனசு எல்லாருக்கும் ப்ராப்ளம். நான் கேட்கவே இல்லை, சொல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை, வந்துகிட்டே இருக்கு சார். வல்கனோ மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது கவனிச்சா. வாசனான்னு சொல்லு, படுசன்னு சொல்லு, ஏதாவது சொல்லு, அது இது மொத்தம். இப்போ இங்கே வரத்துக்கு முன்னாடி விஷயங்கள்
அது எல்லாம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். எப்பவுமே ரஷ்ஷுங்க, ஓவர்லோடடு, ஹவுஸ்ஃபுல்லு. அப்போது சிதாபாசம் என்ன பண்ணு பார்ப்போம், உடனே இடம் காலி பண்ணிவிட்டு இன்னொன்றுக்கு போகும். அந்த இடம் காலி பண்ணி இன்னொன்றுக்கு போகும். அங்கங்கது நசிஞ்சு போயிடுச்சா, என்னமாயிடுச்சு, இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு தான் நான் இங்கே வந்து இந்த சிதாபாசம் ஒன்றுக்குள்ளே ஒரு பொம்மை போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்காக தான். இப்போ இங்கே கவனிங்கோ. சிதாபாசம், இது சிதாபாசம் குடம் காட்டிச்சு. இப்போது இதுக்கு குடம் தவிர இன்னொன்று தெரியாது, நல்லா கவனிக்கணும். இப்போது ஃபோக்கஸ் பண்ண ஒரு சின்ன கண்ணாடின்னு இங்கே போட்டால், அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, அந்த இடம் மட்டும்தான் காட்டும். இப்போது இங்கே அடுத்த இன்னொரு வஸ்துவுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் இன்னொரு வஸ்து இருக்கு இல்லை, அங்கே சாதாரண சைத்தன்ய பிரகாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது பளிச்சுன்னு தெரியல. இப்போ அது காட்டணும்னு சொன்னால், இல்லை இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது நான் போட்டதுனால உங்களுக்கு தெரியாது, இது போடலை. எனக்கிட்ட அவ்வளோ கிராஃபிக்ஸ் ட்ரிக்ஸ் இல்லை டக் டக்குன்னு காட்டுறதுக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணு பார்ப்போம், அது இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. உடனே அதுக்கு மேலே அதுக்கு கெப்பாசிட்டி இல்லையா, உடனே இங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இப்படி ஓடிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட்டு கண்டினியூட்டி இல்லை. இது வேறு, இது வேறு, இது வேறு, அது வேறு, ஒரு எண்ணம் வேறு, ஒரு அனுபவம் வேறு. கண்டினியூ பண்ணுற ஒரு ஆள், somebody is not there at all. An illusory somebody has created, imagined. புரிஞ்சுதா? நல்ல கான்டெம்ப்ளேட் பண்ணணும். ஆனால் அந்த இல்லாத இல்லூஷரி இமேஜின்டு கண்டினியூட்டி ஒரு ஆள், சம்படி. இந்த சம்படி இஸ் பொய், யார் இல்லை. அதனால தான் ரிலைஸ்டுன்னு சொல்கிறது கூட யாரும் இல்லை. எது சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன், இருக்கிறது எப்பவுமே ஒரே வஸ்து. ஒரே வஸ்து இருக்கும்போது எப்படி அதெல்லாம் சொல்லும்? ஸோ இங்கே முக்கியமான பாயிண்ட்டு பரீட்சையா. அது என்ன பண்ணும், அது உடனே கூட்டஸ்தம் அது ரிவீல் பண்ணி கொண்டு போய் மெமரியில் போடணுமோ அதெல்லாம் அது பண்ணிக்கிட்டோம். நான் டக்கு 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 டக்குன்னு காட்டுறேன். அதனால தான் நமக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் தலை பிரிச்சுக்கிறோம். வேகம் அதிவேகமாக போகிறதுனால, இந்த அதிவேகமாக போகிற இதுக்கு வந்து உதாரணம் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டது. மாண்டூக்யோபனிஷத்துடைய கடைசி பிரகரணத்தில் அலாத்த சாந்தி பிரகரணம். அலாத்த சக்கரம்னா அர்த்தம். இந்த பாயிண்ட் இன்னும் வருவேன். இது ஓரளவுக்கு புரிஞ்சுதா? இப்போ சிந்திக்கணும். அடுத்த ஸ்லோகத்துக்கு அது இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரும். அலாத்த சக்கரம்னா ஃபயர் பாண்ட் சொல்லுவாங்க. இது மதாப் தீபாவளியோடைய இது இருக்குல்ல, கிராக்கர், அது கையில் பிடிச்சிட்டு அப்படி சுற்றிட்டா சக்கரம் மாதிரி தெரியும். ஃபோட்டோ எடுத்தால் வரும் சக்கரம் மாதிரி. சக்கரம் இருக்கோ? அந்த அம்மன் கோவில் அதெல்லாம் இடத்துல அந்த கயிறுக்கு நெருப்பு அந்த முனையில் வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி சுற்றிட்டு ரிங் ரிங்காக காணும். அதுக்கு பேர் அலாத்த சக்கரம். இல்லாத சீரியல் பல்ப்ஸ் இந்த காலத்தில் வச்சு அப்படியே கண்டினியூஸாக வேகமாக போகும்போது ஒரு கண்டினியூட்டி ஏற்படுதானே? இல்லையே. மனுஷன் நம்ம நினைக்கிற நம்ம வாழ்க்கை, நம்முடைய அனுபவம், அதுக்கு ஒரு கண்டினியூட்டி கொடுத்துட்டு அப்புறம் போன ஜென்மன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த ஜென்மன்னு சொல்லி எல்லாமே போய் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம் தான் இருக்கு. ஸோ அதனால் ஏன் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதா பாரு. சிதாபாசம் வந்து அப்பப்போ அது காட்டி போயிடுது. இப்போ அதுக்கு அசல் டைம் கூட இல்லை. அது கன்ஃபார்ம் பண்ணி இதேனே தெரிஞ்சுக்கிறது கூட. இட் ஜஸ்ட்
அந்த நாலேஜ்னு இந்த நாலேஜை புரிஞ்சுக்கணும். கிரியேட் பண்ணுறது விற்பி ஞானத்தனை, ஆனால் பல வியாப்தினு பண்ணுறது கூட்டஸ்த சைத்தன்யம் தான். அதனால கண்டிப்பாக அங்கே கூட்டஸ்த சைத்தன்யம் இருக்கணும். சிதாபாசம் இல்லாமல் அது கூட்டஸ்த சைத்தன்யத்தோட ரெக்கக்னிஷனுக்கு வராது. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் இல்லை, பிரம்மனுக்கு எதுவுமே இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. பிரம்மமாக தான் இருக்கேன். பிரம்ம விஷயம் அப்புறம் வரும், கூட்டஸ்த பல வாட்டி டிஸ்கஸ் பண்ணுது. பட் இப்போதைக்கு இந்த மேலோட்டமாக இருக்கிற இந்த அஜ்ஞானம் போகணும், இந்த கன்ஃபியூஷன் போகணும். ஸோ அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தார். ஸோ சிதாபாசம் டிசப்பியர் ஆகிடும். அது வஸ்துவோடைய நாலேஜை கிரியேட் பண்ணுறது டிசப்பியர் ஆகுது, கிரியேட் பண்ணுறது டிசப்பியர் ஆகுது. அப்படி என்ன இப்போ நான் 45 நிமிஷம் பேசியிருக்கேன். இத்தனை வேர்ட்ஸுன்னு ஒரு தனிப்பட்ட சிதாபாசம் பிரகாசிக்க செய்கிறது, அடுத்தது கேட்ச் பண்ணுறது, பிரகாசிக்க செய்கிறது, அடுத்தது கேட்ச் பண்ணுறது. இது அப்ளை டு த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டே, மார்னிங் டு நைட் இதே தான் நடக்கிறது. கண்டினியூட்டி ஒன்றும் இல்லை. பிரமா அதே கண்டினியூவாக இருக்கிறது. ஓன்லி அந்த அவேர்னஸ், பியூர் அவேர்னஸ், சுத்த சைத்தன்யம் மட்டும்தான் கண்டினியூட்டி அவேர். அங்கே ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு டிரான்சாக்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா சம்சாரம் பந்தமும் எல்லா ப்ராப்ளம் இங்கே வரும்போது தான் இந்த சம்படிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பல டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒய்ஃபு ஹஸ்பண்டு அது இதுன்னு சம்சாரம் தொடங்குறது. சரி, அப்படி சொல்லி அப்புறம் 8வது ஸ்லோகத்தில் ஆபாசஹீனயா புத்யா ஞாதத்வம் நைவ ஜன்யதே தாத்ருக் புத்தேர்விசேஷः கோ மிருதாதே ஷா அங்கே பிரிக்கணும் இருக்கிறார். தாத்ருக் புத்தேர்விசேஷः விசேஷக்கः மிருதாதே ஸ்யாத்விகாரிணः. இங்கே கூட ஒரு தேவையில்லாத கேள்வி. என்ன இப்போ சொன்னால் கூட இந்த பதில் 7வது ஸ்லோகத்தில் அவனுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இது கேட்டுட்டு இன்னொருத்தனுக்கு கூட கன்ஃபியூஷன் ஆகி அவனுக்கு சந்தேகம் வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கேள்வி என்ன, அஜ்ஞான வியாப்தினால், அஜ்ஞானம்னா தெரியாதனால, நாட் நோயிங் தெரியாதனால, அஜ்ஞான வியாப்தினால கட்டம் தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி சிதாபாசம் இல்லாத புத்தி விருத்தி. இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு, சிதாபாசம் வந்து யாரோ டிப்டு பை த ஐரன் பீஸ் எல்லாம். ஆனால் கேள்வி என்னென்னா, குடம் இல்லைன்னு ஞானத்துக்கு சிதாபாசம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி சிதாபாசம் இல்லாத புத்தி விருத்தி அதோடைய வியாப்தி இல்லாமல் கூட ஞாதத்துவம் ஏன் ஏற்படக்கூடாதுன்றான். அதே கேள்விதான். இது கேள்வியில் இதில் இல்லை, கொஸ்டினில். இதை வந்து இமேஜின்டு கிரியேட்டட். யார்? என்னால் இல்லை. ஏன் சார் உங்களுக்கு வேலை இல்லையா? அதே கேள்விதான், கொஞ்சம் சுற்றி திருப்பி கேட்ட மாதிரி. அப்படி கூட ஒன்றும் இல்லை. அப்படி இன்னும் சந்தேகம் இருக்கா? புரியல. கன்ஃபார்மாக சொல்கிற, அதில் மாற்றம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த 8வது ஸ்லோகம் வந்து பாருங்கள். இப்போது
ஆபாசஹீனயா புத்தியா, இந்த சிதாபாசம் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ் இல்லாத அந்த தாட்டு, எண்ணம், ஞாதத்துவம், அதில் அந்த நோயிங்னஸ், நாட் ப்ரொஜெக்டிங், நோயிங்னஸ் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு, ஆனால் தெரிஞ்சுக்கிறது கூட்டஸ்தம் பண்ணோம். அப்படி அந்த சிதாபாசம் முதல்ல தெரிய வைக்காமே ஞாதத்துவம் అనేది வந்து அதுக்கப்புறம் நோயிங்னஸ் ஏற்படுறதுக்கு நயேவ ஜன்யத்தை, ஒருக்காகவும் நடக்காது, ஒருக்காகவும் நடக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எது சிதாபாசம் இல்லாமல் அது எப்படி இருக்குமன்னா, உதாரணம் சொல்கிறாரு, அதே குடத்தோட உதாரணம். அது அப்போ தாத்ருக் புத்தேஹே, இந்த மாதிரி இந்த புத்திக்குள்ள அந்த சிதாபாசம் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்போ அந்த புத்தி முதல் விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. அது டெஃபினட்டாக நான் ஏவ ஜன்யத்தை என்னார். ஏன்னா இது வந்து ஜடம், விகாரிணா மிருத் ஆதேகே. இந்த புத்தி அப்போ என்ன ஆகும்னா, பொதுவாக எல்லாத்துக்கும் விகாரம் இருக்கு, எல்லா ஜட பதார்த்தம் கூட விகாரம் ஆகிட்டே இருக்கு. அங்கே சைத்தன்யம் வியக்தமான ஆகலன்னு உடம்புக்கு மாதிரியே விகாரங்களும் எல்லாத்துக்கும் இருக்கு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த விகாரங்களோட கூடியிருக்கிற இந்த மண் எப்படியோ அதே மாதிரி இந்த புத்தி கூட ஜடம்தான், அது அப்படி தான் இருக்கும், ஜடம். அது எப்படி அப்போது மண்ணுக்கு அந்த புத்திக்கு அப்போ வித்தியாசம் இல்லைன்றார். அதனால தான் அப்போ கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் எல்லாம் இல்லாமல் அங்கே சிதாபாசம் இருந்ததுனால தான் அப்போ அந்த சட்டில் மேட்டர், புத்தி மேட்டர் தான், ஆனால் சட்டில் மேட்டர். வெளியில் இருக்கிறது கிராஸ் மேட்டர். மேட்டர் மேட்டர் தானே, ஹவு டஸ் இட் மேட்டர்ன்னு சொல்லாத. ஹவு டஸ் இட் மேட்டர் நான் கேட்குறோம். ஏன்னா அது மேட்டர், இது மேட்டர் தான், ஜடம். அதுதான் சொல்கிறாரு, விகாரிணா மிருத் ஆதேகே. அது அப்போது டிஃபரன்ஸ் இல்லை. அதுக்கு கஹ விசேஷா சாத். அப்போ என்ன இதுக்கு ஸ்பெஷாலிட்டி? ஸ்பெஷாலிட்டி எங்கேருந்து வந்துச்சு? விசேஷதா சிதாபாசம். ஓ அதனால் திரும்பி திரும்பி அதே கேள்வி கேட்காது. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ரொம்ப இப்படி நிதானமாக போன எப்போ முடிய போக என்ன ஆகும்? ஞாத இத்யுச்யதே கும்பஹ மிருதா லிப்தோ ந குத்ரசித் தீமாத்ர வியாப்த கும்பஸ்ய ஞாதத்வம் நேஷ்யதே ததா. இந்த இதில் கேள்வி இல்லை. இப்போ மேலே 8வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தினு இங்கே உதாரணத்தின் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறாரு. அந்த கட்ட உதாரணத்துலேருந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? ஞாத இத்யுச்சதே கும்பஹ. இங்கே முதல்ல உங்களுக்கு சொல்லி முடிச்சு விட்றேன். இது ஆல்ரெடி மண்ணு குடம். ஓகே, வேறு இன்னும் கொஞ்சம் மண் கொண்டு வந்து களிமண் இது மேலே பூசிட்டேன். அந்த மண் பூசினதுனால உடனே பாட்டுன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இல்லை, ஏதாவது அந்த வெளியில் வந்து மண் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூசினதால் பாட்டுன்னு தெரிஞ்சுதா? லோகத்தில் அப்படி யாருக்கு
நீ மண்ணு கொண்டு வந்து பூசினதுனால இப்போ உடனே நான் பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டானே யாரும் எங்கேயுமே சொல்லலையே. நான் குத்திரச்சித்து உலகத்தில் எங்கேயுமே கூட மிருதாலிப்தா கும்பா இந்த எக்ஸ்ட்ரா மண்ணு கொண்டு வந்து பூசினதுனால இது குடம் மணி தெரிஞ்சு போச்சு எனக்குன்னு அப்படி யாராவது சொன்னவங்க இருக்காங்களோ? எங்காவது சொன்னாங்களே யாராவது? சொல்லலை இல்லை. அதே மாதிரி தீமாத்திர வியாப்த கும்பஸ்ய கேவலம் தாட் ஃபார்ம்లో இந்த தாட் போய் தீமாத்திர புத்திలో அந்த தாட் தீமாத்திர ஞாத்த வியாப்த இந்த தாட் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது ஞாதத்துவம் ந இஷ்யதே. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. அன்அக்செப்டபிள், அது நடக்காது. எப்படின்னா தாட் ஜடம், குடம் ஜடம். குடத்தை பார்க்கறதுக்கு கண்ணும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண் அது ஜடம். எல்லாம் இந்த ஜடமாக இருக்கும்போதும் நீ அந்த ஜடமானது இன்னொன்று கொண்டு வந்து ஜடத்தை அது எதுக்கு சொல்கிறாருன்னா மண்ணு கொண்டு வந்து குடம் மேலே பூசுறதானே, அது ஜடம் மண்ணு தான், இது ஜடம் மண்ணு தான். அப்படி ஏதாவது ஒரு ஜடம் இன்னொரு ஜடத்துக்கிட்ட டச் பண்ணும்போது அதை பிரகாசிக்க செய்ய முடியுமா? அதுதான் கேள்வி. புரிஞ்சுதா? எனி எக்ஸாம்பிள் எடுத்தானு சரி. அப்போ என்ன கன்ஃபார்மாக தெரியுது? தேர்ஃபோர் ஜடம் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஜடம் இல்லை. அப்போது சிதாபாசத்துக்கு நல்ல வேலை இருக்கு. அதுதானே சார் நாங்கள் அகங்காரம். ஏன் வேலை இல்லை? வேலை எல்லாம் அது சுற்றி தான் நடக்கிறது. அகங்காரம் அப்படின்னு சிம்பிளாக ரிஃப்யூட் பண்ணியிருக்காரு. இதுக்கு கூட சில ரெஃபரன்சஸ் எல்லாம் மானசோல்லாசத்தில் சுரேஸ்வராச்சாரிய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு விவரம் கொடுக்கும்போதும் இந்த பாயிண்ட்டு நாங்கள் விவரிச்சாராமா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, அது என்ன ஸ்லோகம் நான் நோட் பண்ணல, கொடுத்தாரு. மானசோல்லாசம் எங்கே சார் நம்ம எங்கே பார்த்தோம்? எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் நம்ம அது பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு மேலோட்டமாக தான் பார்த்தோம். மானசோல்லாசம் எல்லாம் படிக்கலை, அதுக்கு வார்த்தைக்கு எதிர்க்கார். சரி, அதனால் நோ டவுட் அபவுட் இட். இந்த பாயிண்ட் இது கன்ஃபார்ம் தான். 12வது ஸ்லோகம் வரைக்கும் விடமாட்டார் இந்த டாபிக்னு. ஓகே, நம்ம 12 மணிக்கு விடுவோம். 10வது ஸ்லோகத்தில் இப்போ இந்த விஷயத்தினே கன்க்ளூட் பண்ணுற மாதிரி சொல்கிறார். ஆனால் அனதர் 2 more 12 வரைக்கும் அது போகும். 12வது படிக்கிறோம். ஞாதத்வம் நாம கும்பே தத் சிதாபாச ஃபலோதயः ந ஃபலம் பிரம்ம சைதன்யம் மானாத் பிராகபி சத்வதः. ஒரு அறிவு ஏற்படுறதுக்கு அந்த சிதாபாசத்தில் వృత్తిలో చిదాభాసం இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வாதனை இல்லையா? சிதாபாசம் இல்லாமல் கூட்டஸ்தனை பார்த்துக்கலாம் இல்லையா? இதுக்கு சிதாபாசம் அசல் ரெண்டுத்துக்கு எங்கே பிரித்து பார்க்கறது? அது ரெண்டு இருக்கா? டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. நீங்கள் தான் புது புது வார்த்தையெல்லாம் எடுத்து பேசிட்டு இப்படி வேதாந்தம் கிளாஸை நடத்துறீங்க. பஞ்சதர்ஷன் வேறு எழுதிட்டு அது இத்தனை வருஷம் படிக்க வச்சு முடியவே மாட்டேங்க. இது அப்படியே எகைன் கொஷின் இருக்கிற மாதிரி இதில் அப்படி சொல்லி ஆகாஷ சூரிய பிரபா வெளிச்சம் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது அங்கே
கட்டமும் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பிரம்ம சைத்தன்யத்துக்கு. மறுபடியும் அதே தான், சிதாபாசம் எதுக்க நீ அது வச்சு தானே அகங்காரம் ஓடுற, அதுக்கு தான் சிதாபாசம் போயின்னு சொல்லணும். அதுக்கு அசல் ஒரு அஸ்தித்வம் இல்லைன்னு சொல்லணும், பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் இல்லைன்னு சொல்லணும், பிம்பம் என்னன்னு சொல்லி தரணும், அது நானன்னு கண்டுபிடிச்சிக்கணும், ஆனந்தமாக இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் கொரோனா, எஸ், எல்லா ப்ராப்ளம்ஸ், சர்வெண்ட் இல்லை, அது இல்லை, பரவாயில்ல, எல்லா ப்ராப்ளம் எல்லாம் எது இல்லைன்னாலும் சரி, அப்படி தான். இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கான்னா நீ கண்டுபிடி, இல்லை, அங்கே தான் சாஸ்திரம் நமக்கு கம்மிங் டு ரெஸ்கியூ அஸ். சரி, இப்போ இதோட அர்த்தம் சுருக்கமாக. அதனால் இங்கே வரைக்கும் இப்போ சொன்னோம் பார்த்தீங்க, சிதாபாசம் இல்லாமல் ஆப்ஜெக்டுடைய நாலேஜ் கன்ஃபர்மாக க்ரியேட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கும்பே சிதாபாச பலோதய, இந்த குடம் இருக்கேன்னு இது விஷயம் சிதாபாசத்தினால தான் பல அந்த நாலேஜ் உதயிச்சதுக்கப்புறம் சிதாபாசத்தினால தான் குடம் நாலேஜ் ஏற்பட்டுச்சு. ஞாதத்துவம் நாம, இதுக்கு நோயிங்னஸ் அன்னும். நோயிங்னஸ் இஸ் கன்ஃபர்ம்டு பை கூட்டஸ்தம், அதுதான் டாபிக் இல்லையா. ஆனால் இங்கே இப்போ பாயிண்ட் என்னன்னா இதெல்லாம், ஆனால் பிரம்ம சைத்தன்யம் பலம் ந, அப்படின்னா பிரம்ம சைத்தன்யந்தான் இந்த குடம் இருக்கு. நீ கேள்வி கேட்குறீல்ல, இந்த குடம் இருக்குன்னு பிரம்ம சைத்தன்யத்துக்குமே தெரியும், சிதாபாசம் இல்லைன்னு. பிரம்ம சைத்தன்யம் பலம்னா பிரம்ம சைத்தன்யம், இந்த பலவியாப்தி பிரம்ம சைத்தன்யம் மட்டும் பண்ணதை நினைக்காது, சிதாபாசம் காட்டாமல் பிரம்ம சைத்தன்யனுக்கு அந்த டோட்டல் டிக்ளரேஷன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறார். என்னன்னா, ஏன் அப்படி தெரியுமா, இந்த இருக்கேனே ஞானம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே மானாத் பிராக் அபி சத்வதः தத் அஸ்தி. அஸ்தி வார்த்தை அங்கே இல்லை. இந்த பாயிண்ட் சொல்லி நிறுத்துறேன், இது டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கேன். அப்போ தான் சிதாபாசம் தெரிவிச்சது, அப்புறம் பிரம்ம சைத்தன்யம் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிச்சு. பிரம்ம சைத்தன்யம் இல்லாமல் கன்ஃபார்ம் ஆகாது. சிதாபாசம் காட்ட முடியாமல் பிரம்ம சைத்தன்யம் ஒன்றும் கண்டிக்க மாட்டார். அப்படி இருக்கும்போதும் ஏன் இதுன்னு சொன்னால், இந்த குடத்துடைய அறிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு பிராகு, மானாத் பிராக், மானமன்னா பிரமாணம்னா பிரமா ஏற்படுத்தி ஞானம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி கூட சத் ரூபத்திலோ சத்வதः ஆஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் தத் அந்த கூட்டஸ்தம் அஸ்தி. இது ஒரு சின்ன இவ்வளோ பிசுறு சொல்லி நிட்டுடுறேன், அப்புறம் இது காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. கண்ணாடியில் பார்க்குற நம்மளுடைய மூஞ்சி நம்மக்கிட்ட பேசுறது, இந்த ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன். உன் மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியுமா, உன்னை பற்றி நான் சொல்கிறேன் வா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த சிதாபாசம் ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினல் பிம்பத்து கூட சொல்கிறது எப்படி இருக்கும். நான் ஆல்ரெடி இருக்கேன், என்னை பற்றி அதான் சொன்னேன். கண்ணாடி எக்ஸாம்பிள் நல்ல ஈஸியாக கிராஸ்பா. கண்ணாடியில் பார்க்குற நம்ம பிரதிபிம்பம் நம்மளை பற்றி பேசுறது, நம்மளை பற்றி கதை விடுறது. அது சொன்னேன். அசல் நீ யாரு, நீ இல்லாததுக்கு முன்னாடியே நான் இருக்கேன். அதுதான் அந்த பிராக்
சத் ரூபத்தில் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கு. இங்கே தான் த ரியல் நாலேஜ் இந்த வேர்ல்டில் இருக்கு. அசல் ரெண்டாவது இருந்தால் தானே நீ கொடமனு சொல்லு, ஏதாவது சொல்லு, வரல ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. நாமரூபம் மித்யா, இருக்கிறது சத்து தான். அஸ்தி என்னன்னு சொல்லாதுங்க, அஸ்தி இருக்கு, சத்து அஸ்தி 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 சத்தா, எல்லாம் சத்தாவே இருக்கும்போது இங்கே நடுவில் இந்த பிரதிபிம்பம் ஒன்று கிளம்பிட்டு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன் வா, உனக்கு நான் கொடை காட்டுறேன் வா, அது காட்டுறேன் வா, படம் காட்டுறேன் வா, சீரியல் காட்டுறேன் வான்னு. ஜோக் இல்லை, இது ரொம்ப சின்சியராக திங்க் பண்ண வேண்டிய விஷயம். அந்த பாயிண்டில் ப்ராக் இங்கே இப்போ அப்போது ஆல் திஸ் டிஸ்கஷன் இஸ் சும்மா. இந்த ஆப்ஜெக்ட் வேர்ல்டு எங்கே இருக்குது? ஆக்சுவலி இருக்கிறது பிரம்ம சைத்தன்யம் தானே. தூக்கத்தில் நினச்சிக்கிறோம், தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கனவு பார்த்தவனும் நினைவு பார்த்தவனும் வந்துட்டான், வரமாட்டான் சார். அவன் அங்கே வந்தா எப்படி சார்? அங்கே அவன் வராமல் இருக்கிறனால நம்புறேன். சரி வந்தாச்சு, சும்மா இமேஜின் பண்ணிக்கோ, பயப்பட வேண்டாம். அங்கே வந்துட்டு எல்லாம் சொல்கிறான், நான் அங்கே அது பார்த்தா தெரியுமா, இது பார்த்தா தெரியுமா, என்ன பார்த்தேன், ஒன்றும் இல்லாததெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கதை விடுற நீ. இந்த சிதாபாசத்துடைய ஸ்டோரி இப்படி தான். இங்கேருந்து தென் ஸ்லோலி நெக்ஸ்ட் கிளாஸ் மோர் டீப்லி ஹி வில் டேக் அஸ் டு த கடைசியில் நம்மக்கிட்ட துவம்பத சோதனம் தானே பண்ணிகிட்ருக்கிறோம், மறக்கக்கூடாது. சரி போதும் இன்னைக்குங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.